டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்த மருத்துவர். ஸோ இந்த பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம்னா, வெரிகோஸ் வெயின் ஏன் ஏற்படுது, அதுக்கு வீட்லயே என்ன மாதிரியான உணவு, ஹோம் ரெமடிஸ், என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கறத தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படிங்கிறது அண்மை காலமா கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. இன்னைக்கு ஆட்டோல கூட விளம்பரம் நிறைய இருக்கு. வெரிகோஸ் வெயினா ஒரே நாள்ல சிகிச்சை முடிஞ்சு திரும்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஸோ வெரிகோஸ் வெயின் வந்தவங்க நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, ரெண்டு விஷயத்துல ஒன்று அவங்களுக்கு வலிகள் ஏற்படலாம். இல்லை அப்படின்னா பாதத்துல பார்க்க ஒரு மாதிரி, கால்கள்ல ஒரு மாதிரி இருக்கு, இந்த நரம்பு சிலந்தியை பார்க்க ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சுதான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. பட் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கால்கள்ல இருக்கக்கூடிய ரத்த நாளங்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா, ஹார்ட், மூளை, கிட்னிக்கு போகக்கூடிய ரத்த நாளங்களுக்கு இதே மாதிரி பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வெரிகோஸ் வெயின் வந்த உடனே முதல்ல நம்ம யோசிக்க வேண்டியது இருதயம் தான். ஸோ இருதயத்திலிருந்து அந்த பம்பிங் ஸ்டேஷன் போறது சரியில்லை அப்படிங்கிறத இது பண்ணணும். அடுத்த நிலை தான் இந்த வலி, அப்புறம் அழகு சார்ந்து பார்க்கிறது. யூஸ்வலா நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா ரத்த நாளங்கள் இருக்கு பாத்தீங்களா. ஸோ மேலாவுல வெயின்ஸ் ஓடும், அடுத்து ஆர்டரி ஓடும், அதாவது நர்வ் ஓடும். அதாவது என்னன்னா, நம்ம உடம்புல இருந்து ரத்தத்தை அதாவது அழுக்கெல்லாம் எடுத்துட்டு ஹார்ட்டுக்கு சுத்தம் பண்ண போகுது பாத்தீங்களா, ஹார்ட்டுக்கு போகுது பாத்தீங்களா, அது மேல இருக்கும். அதுக்கடுத்து நல்ல ரத்தத்தை எடுத்துட்டு வர்றது கீழே இருக்கும். உள்ளதான் நரம்புகள் இருக்கும். ஸோ இது மேலாவுல இருக்கிறதுனால இது எதை காமிக்குது அப்படின்னா, ரிட்டர்ன் போகக்கூடிய பிளட் அவ்வளவா சரியில்லை அப்படிங்கிறத காமிக்குது. நம்ம உடம்போட ரெண்டாவது இதயம், அதாவது நம்ம உடம்போட ரெண்டாவது வயிறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வயிறுக்கும் மூளைக்கும் எப்படி தொடர்பு இருக்கோ அது மாதிரி இருதயத்திற்கும் நம்முடைய கால் கண்டச்சதைகளுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. ஹார்ட் இங்க இருந்து பம்ப் பண்ணி பிளட் எல்லா இடத்துக்கும் அனுப்புச்சுன்னா, எல்லா இடத்துல இருந்து திருப்பி ஹார்ட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா கால் கண்டச்சதை நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ அப்ப அடுத்து முதல்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன யோசிச்சோம், ஹார்ட். அடுத்து ரெண்டாவது யோசிக்கிறது, இவர்களுக்கு தசைகள் பலகீனமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த வெரிகோஸ் வெயின்ல நம்ம ஸ்ட்ரென்தனிங் பண்ண வேண்டிய ரெண்டு என்ன அப்படின்னா, ஒண்ணு இருதயம், ரத்த நாளம், மற்றொன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தசைகள். இத ரெண்டையும் ஸ்ட்ரென்தனிங் பண்ணோம் அப்படின்னா இந்த நரம்பு சிலந்தி, இந்த வெரிகோஸ் வெயின், இந்த ஸ்பைடர் வெயின்ஸ்க்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். யூஸ்வலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெரிகோஸ் வெயின் வரும் பொழுது என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு நிறைய சிகிச்சை முறை இருக்கு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ட்ரிப் ஆஃப் பண்றது, அதாவது ஒரு பெரிய வெயின் இருந்ததுன்னா அதை ஃபுல்லா எடுத்துடுறது. ஸோ அந்த மாதிரி சிகிச்சை இருந்தது. அதுல சில பேர் ரணம் ஆறாமல் கூட இருக்கும். இன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ரத்த நாளம் போகுது பாத்தீங்களா, அந்த பாதிப்படைஞ்ச வெயினுக்கு ஒரு கெமிக்கல்ஸ் இன்ஜெக்ட் பண்ணி அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க வச்சு பண்ற மாதிரி இருக்கு. அடுத்து அந்த வெயின்ஸை சீல் பண்ணிடுறது. சீல் பண்ணா ஓட்டம் இல்லைன்னா அப்படியே சுருங்கி போயிருது. இதெல்லாம் ஓகே, கண்ணுக்கு வெயின்ஸ் தெரியாது, அதனால ஓகே, நமக்கு பிரச்சனை இல்லை, பார்ப்பதற்கு பிரச்சனை இல்லை. ஆனா யோசிக்கணும், இப்போ ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மெயினா ஒரு பெரிய ரோடு இருக்கு. ஸோ அந்த ரோடுல பிளாக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், கொலாட்ரலா சின்ன சின்ன ரோடுகள் எடுத்து போவோம். இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த மெயின் ரோடு இல்ல சின்ன சின்ன அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பிளாக் பண்ணிடுறோம். வேண்டானே முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ நாள் அந்த பெரிய ரோட்ல போறப்பயே நம்மளால டிராபிக்கை சமாளிக்க முடியல அப்படின்னா, சின்ன சின்ன ரோட்ல போய் எவ்வளோ நாள் நம்மளால டிராபிக்கை சமாளிக்க முடியும்? த சேம் திங். அதே தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்றப்ப நம்ம கால்கள்ல இருக்கும். ஆரம்பத்துல ஒரு வருடம், மேக்சிமம் ஒரு வருடம், ஒரு 1.5 வருடம் தான் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை தெரியாம இருக்கும். திரும்ப பாத்தீங்க அப்படின்னா பூதாகரமா எல்லா பிரச்சனைகளும் வரும். அப்ப நம்ம இங்க சொல்யூஷன், தீர்வு அப்படின்னு தேடுறப்ப என்ன அப்படின்னா, இந்த ரத்த நாளங்களை நம்ம நார்மலைஸ் பண்ணணும். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தசைகளை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இது ரெண்டுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும். ஸோ அப்படி நம்ம முயற்சி பண்ணும் பொழுது நம்ம எதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரத்த நாளங்கள், ரத்த ஓட்டம். இங்க என்ன ஆகுது அப்படின்னா, ரத்தம் இந்த மேல கால்கள்ல இருந்து மேல எறும்பி போகுது. போகும் பொழுது என்ன அப்படின்னா, ரத்த ஓட்டம் கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா என்ன செய்யும், பேக் ஃப்ளோ ஆகும்.
ஸோ இல்லை அந்த வால்வ் டேமேஜ் ஆயிடுச்சு, தசைகள் ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னா அது தளர்ந்து போய் பேக் ஃப்ளோ ஆகுறப்ப ரத்தம் மேலெலும்பி போகாது. ரத்தம்ல நீர்த்துவம் இருக்கு பாத்தீங்களா, அது சவூடா பரவி கால்கள்ல வீக்கம் ஏற்படும், புண்கள் ஏற்படும். நிறைய பேருக்கு கரப்பான் நோய் இதனால ஏற்படும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு ஏன் இந்த நோய் புண்ணு வந்துச்சுன்னா கரப்பானால வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா நிறைய பேருக்கு இந்த வெரிகோஸ் வெயினால கரப்பான் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் ரத்தம் நல்லா ஓடுற மாதிரி உணவு முறைகள் எடுக்கணும். அப்போ உணவு முறைகள்ல நம்ம கொஞ்சம் பூண்டு போன்ற விஷயங்களை சேர்த்துக்கணும். ஸோ பூண்டு நார்மலாவே நல்ல ஒரு பிளட் தின்னர். ஸோ அந்த மாதிரி பூண்டை நம்ம உணவுல பூண்டு, இஞ்சி, தாபிதத்தை குறைக்கக்கூடியதை நம்ம உணவுல எடுக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த முக்கியமான விஷயம், தசைகளை பலப்படுத்தணும். அப்ப தசைகளை பலப்படுத்தணும் அப்படின்னா தசைகளுக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்னீசியம் சத்து. ஸோ மெக்னீசியம் சத்து அதிகம் உள்ள உணவுகளை எடுத்துக்கணும். நார்மலா பாதாம், கீரை போன்றவற்றில மெக்னீசியம் சத்துக்கள் இருக்கு. அந்த மாதிரி சத்துக்களை நம்ம உணவுல எடுத்தோம் அப்படின்னா இந்த தசைகளானது பலப்படும். ஸோ நம்ம கால் கண்டச்சதை நம்ம பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பயங்கரமா ஸ்டிஃபா இருக்கு, கல்லு மாதிரி இருக்குனாலே அது பிரச்சனைக்குரிய விஷயம். நிறைய பேர் நம்ம பார்த்திருக்கோம், நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பர்சன்ஸ் எல்லாம் அவங்க எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது அவங்க கால் கண்டச்சதைக்கு நல்லா மசாஜ் கொடுத்து இப்படி ஆடுற மாதிரி எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கால் கண்டச்சதை ரொம்ப முக்கியம், ஆரோக்கியமாக இருக்கணும். சரி, ஓகே. இந்த மாதிரி இருக்கணும்னா நம்ம வீட்லயே சின்னதா என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னா, நார்மலா சில பேர் சொல்றது என்ன அப்படின்னா, நம்ம தலைகீழா இது பண்ணிட்டு கால்களை உயர்த்தி வைக்கலாம் அப்படின்னு. இது எந்த இடத்துல நமக்கு பலன் தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்காலிகமாக நமக்கு பலன் தரும். இன்னொன்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா, ரொம்ப நேரமா பிளட் கீழே ஸ்டாக்னேஷன் ஆகி இருக்கனால உள்ள இருந்து நீர் பிரியும், வீக்கம் வரும். அந்த வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ நம்ம கொஞ்ச நேரம், எவ்வளவு நேரம், ஒரு அரை மணி நேரம் வைப்போமா, 20 நிமிஷம் வைப்போமா, அது பெருசா நமக்கு பலன் தராது. ஸோ இதற்கு ஒரு அற்புதமான எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, காலை ரைஸ் பண்ற டோ ரைசிங் எக்ஸசைஸ் அப்படின்னு. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சுவர்கள்ல நம்ம கைகளை நல்லா இப்படி வச்சுட்டு நல்லா ஒட்டியே நின்னுக்கலாம். நின்னுட்டு நம்ம பாதம் இருக்கு பாத்தீங்களா, பாதத்தை ஃபுல்லா நம்ம டோஸ்ல ஊனி நிக்கிற மாதிரி, அதாவது கால் விரல்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஊனி இப்படி நிக்கிற மாதிரி வச்சுக்கணும். குதிகாலை என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த மேல இருக்க கால்களை தூக்கணும். ரெண்டுமே தூக்கி வச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒரு கால் ஃபர்ஸ்ட் நம்ம வலது காலை எடுத்துக்கோங்க. ஸோ இடது காலை இப்படியே வச்சிருக்கணும். இடது காலை இப்படியே வச்சிருக்கணும். வலது காலை மட்டும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொக்கு வச்சிருக்கும் பாத்தீங்களா காலு, அது மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா பாதியில மடக்கி வச்சிருக்கணும். வலது காலை டோஸ்ல நிக்கணும், இடது காலை கொக்கு மடக்கி வச்சிருக்க மாதிரி வைக்கணும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வலது காலை இப்படி இருக்கிற பாதத்தை இப்படி என்ன செய்யணும், கீழே ஊனி மேல இது பண்ணணும், கீழே ஊனி மேல இது பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும் பொழுது நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நான் ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை செய்யறேன் அப்படிங்கிறவங்க செஞ்சு பாருங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஈஸியா இருக்கும். பட் அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, பண்றப்ப அவங்க கால் கண்டச்சதை கிட்ட பிடிச்சு இழுக்கிற மாதிரி ஒரு வலி ஏற்படும். இது என்ன அப்படின்னா, அந்த மசில்ஸை அது நல்ல டைட்டனிங் பண்ணும். ஸோ அந்த மசில்ஸ் அதை டைட்டனிங் பண்றப்ப அந்த ரத்த நாளங்கள் இருக்கு பாத்தீங்களா, தளர்வடைஞ்சிருக்கு பாத்தீங்களா, ரத்த நாளமும் தசைகளால பண்ணப்பட்டதான். ஸோ அதுவும் என்ன பண்ணும்னா, இது இருக்கிறப்ப அது அதை போய் இருக்கும். ஸோ அப்ப நமக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நீங்க நினைக்கலாம் இது என்ன ஒரு சாதாரண எக்ஸசைஸ், ஆனா நீங்க ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணீங்கன்னா உங்களால ஒரு 4 ரைஸ் பண்றதே ரொம்ப கஷ்டம். ஸோ அவ்வளவு ஈஸியா இருக்கும், கஷ்டமா இருக்கும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வலது காலை என்ன பண்ணணும் அப்படின்னா கொக்கு மாதிரி மடிச்சு வச்சுக்கணும். இடது காலை மடிச்சு வச்சிருந்தீங்க பாத்தீங்களா, அதை என்ன பண்ணணும்னா விரல்கள்ல ஊனி பாதத்தை இப்படி கீழே ஊனி மேலே ஏத்தணும், பாதத்தை இப்படி கீழே ஊனி மேலே ஏத்தணும், கீழே ஊனி மேலே ஏத்தணும். இதுல ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணணும். எவ்வளவு பண்றீங்க அப்படிங்கிறது இல்ல, உங்களால 4 தான் பண்ண முடிஞ்சாலும் அதை ஃபுல்லா கரெக்டா பண்ணுங்க, அரைகுறையா பண்ணாதீங்க. இது மாதிரி மேக்சிமம் நீங்க எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு கால்களுக்கும் உங்களுக்கு லைஃப் லாங்கா இந்த வெரிகோஸ் வெயின் தொந்தரவுகள் வராது. நீங்க எவ்வளவு நேரம் நின்று வேலை பார்க்கறவரா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. வெரிகோஸ் வெயின் வந்தவங்க ஸ்லோவா பண்ண என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
உங்களுக்கு அதுல வந்து சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். மசில் ஸ்ட்ரென்தன் ஆகிறது, இந்த வலி, வீக்கம், ரொம்ப நேரம் நின்றிருந்தாலும் தொந்தரவு ஏற்படுறது குறைய ஆரம்பிக்கும். அடுத்து இன்டர்னலாவும் எக்ஸ்டர்னலாவும் என்ன போடுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு அற்புதமான ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராட்சை இலை இருக்கு பார்த்தீங்களா? ஆக்சுவலா திராட்சை ஃபுல்லா இதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் இலை இன்னும் நல்லா ஹெல்ப் பண்ணும். இந்த திராட்சை இலையை என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா வாஷ் பண்ணிட்டு அரைச்சிட்டு பத்தா வந்து போடலாம். எக்ஸ்டர்னலா வந்து பத்தா வந்து போடலாம். அதே மாதிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்லைன்னா கொஞ்சமா தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், ஆமணக்கெண்ணெய் 3 வந்து சமளவு. 3 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 100 ml வந்து எடுத்துக்கோங்க. இதுல இந்த திராட்சை இலைய வந்து நல்லா அரைச்ச ஒரு விழுது வந்து ஒரு கோழி முட்டை சைஸ் வந்து எடுத்துக்கோங்க. விட்டு அதுல நல்லா கரைச்சிருங்க. கரைச்சிட்டு நல்லா பாயில் பண்ணுங்க. ஸோ பாயில் பண்றப்ப என்ன மாதிரியான பக்குவத்துக்கு வந்து அது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாதிரி கடுகு அந்த ஃபர்ஸ்ட் மெழுகு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி எல்லாருமே கருகுன மாதிரி ஒரு கடுகு பக்குவத்துக்கு வந்தோடனே அந்த எண்ணெயை வந்து ஃபில்டர் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு அந்த எண்ணெயை வந்து கீழே இருந்து மேல வந்து தேய்க்கலாம். ஸோ அப்படி தேய்க்கும் பொழுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வெரிகோஸ் வெயின் வந்து ஃபர்ஸ்ட் மேல சூப்பர்ஃபிஷியலா இருந்தது, அப்படியே கொஞ்சம் மேல தெரிஞ்சது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். நீங்க போட்டோஸ் எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா கூட வித்தியாசம் வந்து உங்களுக்கு தெரியும். பட் இதுல பக்குவம் வந்து ரொம்ப முக்கியம். நிறைய ஆராய்ச்சி தரவுகள் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திராட்சை இலை இருக்கு பாத்தீங்களா? சோ இதற்கு வந்து புண்களை ஆற்ற இந்த வெரிகோஸ் வெயினால அல்சர் வந்திருந்தாலும் அதற்கும் இதை நம்ம எக்ஸ்டர்னலா அப்ளிகேஷன் பண்ணலாம். அதை குறைக்கக்கூடிய தன்மையும், அதே மாதிரி இதை திடப்படுத்தக்கூடிய தன்மையும் இதற்கு வந்து இருக்கு. அதே மாதிரி இந்த திராட்சை இலை இருக்கு பாத்தீங்களா, பொடி பண்ணி வச்சுக்கிட்டு மேக்சிமம் 1 கிராம் காலை ஒரு முறை, ஈவினிங் ஒரு முறை வெந்நீர்ல வந்து கரைச்சி எடுத்தோம் அப்படின்னு குடிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 8 வாரம் குடிக்கும் பொழுது இதற்கு என்ன ஒரு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஆக்சுவலா ஓபிசி அப்படிங்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து இதுல இருக்கு. சோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வெரிகோஸ் வெயின்ல தசைகள் சேதம் அடைஞ்சிருக்கு பாத்தீங்களா, அதையும் இந்த ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணக்கூடிய தன்மையும் எதுக்கு இருக்குன்னா இந்த திராட்சை இலைக்கு இருக்கு. அதே மாதிரி திராட்சையில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெஸ்வெரட்டால் அப்படிங்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு, ஒரு பாலிஃபீனால் வந்து இருக்கு. சோ இது திராட்சை விதையிலும் இருக்கு, திராட்சை தோலிலும் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, கருப்பு திராட்சை, பன்னீர் திராட்சையை வாங்கி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஜூஸா அடிச்சு குடிக்கலாம். ஃபில்டர் பண்ணக்கூடாது, குறிப்பா விதையும் நம்ம நீக்க கூடாது. இது பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அதுவும் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வெரிகோஸ் வெயினுக்கு நல்ல பலன் தரும். ஆக்சுவலா இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த விதைகளை சேகரிச்சு பவுடர் பண்ணி கேப்சூல்ஸா கொடுக்குறாங்க. அதை விட இது என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல பெனிஃபிட் வந்து தரும். ஸோ இதை தொடர்ந்து நீங்க எடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்குரிய டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இதனோட அசோசியேட்டடா அந்த கால் எக்ஸசைஸையும் பண்ணணும் அப்படின்னா வெரிகோஸ் வெயினுக்கு ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். நன்றி.